எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த 3 சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்போ தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்கா? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்து, இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையாலதான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா பழசையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல. வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடமாயிடுச்சு. நான் சுய நினைவை கொண்டுட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரிங்கிட்ட பில்லாவை நடிக்கும் போது மட்டும் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தியை மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்துக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கை நடக்கும் போதுதான் அவன் புத்தி தெளிவாகணும். அதுக்கு நாம ஏதாவது. பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். நீ திரும்பி போகும்போது பண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட கார் இருக்குது. டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. காரை ஸ்டார்ட் பண்ணு. இனிமேல் என்கிட்ட தப்ப முடியாது பில்லா. மரியாதை அந்த ஜீப்ல வந்து ஏறு. ஊடி கிடந்த விஷயம் எல்லாம் இப்ப எனக்கு புதுசா தெரியுது. இதே மாதிரி அன்னைக்கு என்ன போலீஸ் படுத்தாங்க, துப்பாக்கியாலே சுட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது நிர்மல். இப்ப சூழ்நிலை வந்தாச்சு. நிஜமா இல்ல?
உங்களுக்கு எல்லாம் நினைவு வந்துடுச்சா? சந்தேகம் இல்லாம. நீ ரூபா, ராதா, ரஞ்சித், சுந்தர், கண்ணன், ஹலோ விக்ரம், மைக்கேல், குமார், அசோக், கமல், சாரி நிர்மல். என் பழைய நண்பர்கள் நினைவுக்கு வந்துட்டாங்க. என் கடந்த கால சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐ எம் ஆல் ரைட். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நம்ம தொழில ஸ்நேகங்களை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, விரோதிகள் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த போட்டோல இருக்கானே இவனை நினைவு இருக்கா? காட்டி கொடுக்கிற பயிர்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இவன் பேர் ராஜேஷ். என் துப்பாக்கிக்கு எரியான துரோகி. am I right? இல்ல, சேட் மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான். என்னவா? அவனுக்கு இம்மீடியட்டா 1000 தங்க பிஸ்கட் வேணுமா? சரக்கு எந்த இடத்துல கொடுக்கணும்? எண்ணூர் ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே. ரஞ்சித், பில்லாவை தனியா அனுப்ப போறீங்க. சேட்டோட ஆளுங்க எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டீங்களா? அடாடா, அதை கேட்க மறந்துட்டானே. நீ சொல்றது கரெக்ட் தான். பில்லாவை தனியா இருப்பது நியாயம் இல்லதான். பில்லாவோட நான் போறேன். பாடி கார்டாவா? ஏன் உயிர் மேல எவ்வளவு அக்கறை? ரிவால்வரை பயன்படுத்துற ராதா எக்ஸ்பர்ட். அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும். எப்போ எப்படின்னு மட்டும் இல்ல, யார சுடுறதுன்னு ராதாவுக்கு தெரியும்.